நேற்றைய தினம் குருநாகல் மாவட்டத்தில் பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை ஏற்றிச் செல்கின்ற இந்த பாடசாலை மாணவர்களுக்குரிய பேருந்துகளை செக் பண்ணியிருக்கிறார்கள். ரெண்டமாக கிட்டத்தட்ட 105 பஸ்கள் செக் பண்ணப்பட்டிருக்குது. இதில் 90 பேருந்துகள் இந்த பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்கு தகுதியற்றவை அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது 105 பஸ்கள் செக் பண்ணப்பட்டதிலேயே 90 பஸ்கள் போக்குவரத்துக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லப்பட்டால், இலங்கை முழுவதுமாக இந்த பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்கின்ற எல்லா பஸ்களையும் நாங்கள் செக் பண்ண வழிக்கிட்டால் நிச்சயமாக 90% பஸ்கள் இந்த பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்கு தகுதியற்ற பேருந்துகளாகத்தான் காணப்படும். இனிவரும் நாட்களில் மாவட்ட ரீதியாக இந்த பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. இது ஒரு நல்ல முயற்சி. என்னென்னு சொல்லி சொன்னால், இலங்கையில் தற்போது இந்த வீதி விபத்துக்கள் என்பது நிறையவே அதிகரிச்சும் காணப்படுது. இதனால் உயிரிழப்புகள் அநியாயமாக ஏற்பட்டு கொண்டிருக்குது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்கின்ற இந்த பேருந்துகளை பரிசோதிப்பது மிகவும் கட்டாயமானதாகும். எனவே தான் அரசாங்கத்தினுடைய இந்த முயற்சி ஒரு வரவேற்கத்தக்க விடயம்.